அண்மை செய்தி. வங்கக்கடலில் தொடர்ந்து மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் தமிழக கடலோர பகுதிகளை டிட்வா புயல் நெருங்கி வருகிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம். விவரங்கள். டிட்வா புயலுடைய நகரும் வேகம் தொடர்ந்து மணிக்கு 10 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் நகர்ந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இன்று மாலை 5:30 மணி நிலவரப்படி இந்த புயலுடைய நகரும் வேகம் என்பது மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து சென்னைக்கு தெற்கு திசையில 290 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுவைக்கு தெற்கு தென்கிழக்கு திசையில 190 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தென்கிழக்கு திசையில 100 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்திற்கு கிழக்கு திசையில 80 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த புயல் மையம் கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாரண்யத்திற்கு கிழக்கு திசையில 80 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய சூழல்ல இந்த புயல் இலங்கையை விட்டு அதனுடைய மையப்பகுதி தமிழ்நாட்டினுடைய வட கடலோர மாவட்டங்களுக்கு வந்துவிட்டதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதனை குறிக்கும் விதத்திலேயே இந்த ஜாஃப்னா பகுதியிலிருந்து இதனுடைய தொலைவை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இலங்கை நாட்டினுடைய ஜாஃப்னா பகுதியிலிருந்து வடகிழக்கு திசையில 110 கிலோமீட்டர் தொலைவு நிலை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இலங்கை நாட்டினுடைய வட உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு மாகாணமான ஜாஃப்னாவுக்கு வடக்கு திசையில் 110 கிலோமீட்டர் தொலைவுக்கு வங்கக்கடலில் வந்திருப்பதனால் இது முழுவதுமாக இலங்கையை விட்டு அதனுடைய மையப்பகுதி மாலை நேரத்திலேயே தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிகளுக்கு வந்துவிட்டதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இது வடமேற்கு திசையிலேயே தொடர்ந்து நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் நாளை காலை வரையிலும் இந்த புயல் என்ற நிலையில் வலுப்பெற்று இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. அதற்கு பிறகும் இது தொடர்ந்து நகரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் இந்த புயல் வேதாரண்யத்திற்கு 80 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அதனுடைய புயலினுடைய வெளிப்புற சுற்றுப்புறங்கள் நிலத்தின் மீது இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புயலுடைய இடதுபுறம் முழுவதுமாக நிலப்பரப்பு மீது இருப்பதாகவும் அதனுடைய மையப்பகுதி மற்றும் அதனுடைய உள்புற சுற்றுப்பகுதியில் மட்டுமே கடலில் மையம் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் அதனுடைய வலது புறம் முழுவதுமாக வங்கக்கடலில் இருக்கிறது. இதனுடைய சுழலும் தன்மைக்கு ஏற்ப பூமத்திய ரேகையை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் இருந்தும் வங்கக்கடலில் இருந்தும் இதற்கு ஈரப்பதமான காற்று வருவதனால் தொடர்ந்து மழை மேக கூட்டங்களை இந்த புயலுக்கு மையப்பகுதியிலிருந்து வலதுபுறத்தில் உருவாக்கி அது புயலுடைய சூழலுக்கு ஏற்ப தமிழ்நாட்டினுடைய கடலோர பகுதிக்குள்ளாக தொடர்ந்து அனுப்பக்கூடிய பணிகளில் புயல் ஈடுபட்டிருப்பதாகவும் இதனால் காற்றுடன் கூடிய மழைக்கு தொடர்ந்து கடலோர மாவட்டங்களில் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மழை மேகக்கூட்டங்கள் ஒன்றின் பின் ஒன்று உருவாகி வரக்கூடிய காரணங்களால தொடர்ச்சியான மழைப்பொழிவு இல்லாவிட்டாலும் மழை மேகங்கள் வரும் பொழுது அடர்த்தியாக பலத்த மழையாக பெய்யக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கடல் கொந்தளிப்புடன் இருப்பதற்கான வாய்ப்புகள் நீடிப்பதனால யாரும் கடலோர பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் எனவும், குறிப்பாக மாலை நேரத்துக்கு பிறகாக தற்பொழுது வானம் இருட்டிவிட்டது, போதியமான வெளிச்சங்கள் இல்லாத சூழல்ல தேவையான காரணங்கள் இன்றி கடலோர பகுதிகளுக்கு யாரும் வர வேண்டாம் என்ற ஒரு அறிவுறுத்தல் எச்சரிக்கையும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிகபட்சமாக தற்பொழுது இன்றைய தினம் இரவுக்குள்ளாக இந்த புயல் 60 கிலோமீட்டர் என்ற நெருக்கத்திற்கு வரும். இப்பொழுது கடலில் இருந்து இந்த புயலுடைய மையப்பகுதி நிலப்பரப்புக்கு அதிகபட்சமாக இப்போது 80 கிலோமீட்டர் என்ற தொலைவுக்கு வந்திருக்கிறது. அடுத்தது இன்னும் இன்று இரவுக்குள்ளாக அதிகபட்சமாக 60 கிலோமீட்டர் என்ற அளவுல புயலுடைய மையப்பகுதியும் கரையும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இடைப்பட்ட தொலைவு அந்த இடைவெளி என்பது 60 கிலோமீட்டர் அளவில் குறையும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகாக நாளை காலை தினம் இந்த புயலினுடைய மையப்பகுதிக்கும் தமிழ்நாட்டுடைய வடகடலோர மாவட்டங்களில் கடலோர மாவட்ட கடலூருக்கும் இடையிலான அந்த இடைவெளி என்பது 50 கிலோமீட்டராக குறையும் எனவும், அதற்கு பிறகாக நாளை மாலை நேரத்தில் இந்த புயலினுடைய மையப்பகுதிக்கும் தமிழ்நாட்டுடைய வடகடலோர மாவட்டங்களில் செங்கல்பட்டு, சென்னை போன்ற நகரங்களுடைய அதனுடைய பகுதிக்கும் இடைவெளி என்பது 25 கிலோமீட்டர் என்ற அளவுல குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ந்து இரவு நேரத்தில் மழையினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகவும் படிப்படியாக மழை அதிகரிக்கும் எனவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.